அப்புறம் ரசம் கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரசத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும். பொரிச்சாச்சு. இப்போ இதில் ரசம் ஊற்றி வச்சு இப்போ ரசம் நம்மளுக்கு சுருண்டு வரட்டும். இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் புளி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணால் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம், இல்லைனா லெமன் ஊற்றிக்கலாம். ஆப்ஷன் தான். நம்மளுக்கு செக் பண்ணிக்கணும். டேஸ்ட் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம ரைஸ் கொட்டிக்கலாம். ரைஸ் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரசத்தில் சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.